நன்மையை ஏவி தீமையை தடுக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு அடிப்படையான விஷயம் குர்ஆனுடைய கல்வி இருக்கணும். ஆனால் தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சகோதரர்களுக்கு குர்ஆனை கையில் கொடுக்கல. கையில் கொடுக்காத விளைவு அவங்க ஒரு புக்கை படிக்கிறாங்க. அந்த புக்கு என்ன அப்படின்னு கேட்டால் தாலீம். இப்போ தாலீம் புக்கு தான் இவங்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கை. தாலீம் புக்கு பள்ளி தாலீம், வீட்டு தாலீம் சொல்லி படிக்கணும். இதில் தான் குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவங்களுக்கு போதனை செஞ்சு யாரோ குறைய பார்த்தீங்கன்னா 1940களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு இது. இதை எழுதினவர் இந்த புக்கு தான் கையில் வச்சுருக்கிறோம். அது இந்த புக்கு பார்த்தீங்கன்னா சைஹுல் ஹதீஸ் குத்துபுல் அக்தாப் மருகும் முகமது ஜக்கரியா ஹஜரத் அவர் தான் எழுதியிருக்க அந்த புக்கு. இந்த புக்கு அமல்களின் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது இந்த தலைப்பு. இதில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இதுதான் தாலீம் அப்படின்னா இதுதான். தப்லீக் சகோதரர்கிட்ட போய் தாலீம்னா என்ன, தாலீம் புக்குனா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த புக்கு தான் எடுத்து காட்டுறாங்க. இது வரைக்கும் நான் வாங்கி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த புக்கு. அப்போ பார்த்திங்க பதிப்பு நிறையா வந்திருக்கு. உலக நாடுகள் ஃபுல்லாக இதை தான் வச்சுருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் எங்கெங்கே இருக்குதோ அத்தனை நாடுகளிலும் இந்த புக்கு தான் இருக்கும். இந்த புக்கு தான் இவங்களுக்கு வேதம் மாதிரி செயல்படுவாங்க. இந்த புக்கை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சாரத்தை அமைச்சிருக்கிறாங்க. இந்த புக்கை வச்சு தான் அவங்களோட நடவடிக்கை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஜக்கரியா மௌலானா அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா தாலீம் அப்படின்னாவே இவங்களுடைய சிந்தனைக்கு என்ன வருது அப்படின்னா இதுதான் வருது. ஆனால் உண்மையில் தாலீம்னா என்ன, நம்ம கற்றுக்கிறது, கற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரி அர்த்தம். எதை வச்சு நம்ம கற்றுக்கணும்? குர்ஆனை வச்சு கற்றுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா எப்படி அமைச்சிருந்தாங்க, சஹாபாக்களுக்கு எதை போதிச்சாங்க, தன் சொந்த கருத்தை போதிச்சாங்களா? எதுவும் இல்லை. எல்லாமே குர்ஆனை வச்சு இப்னு மாஜால ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை வச்சு தான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ குர்ஆனை வச்சு தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புக்கு தான் பிரதானமாக காட்டுறாங்க. இது ஃபலாயில ஆமால், இது உருது புக்கு. இந்த உருது புக்கை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் எந்தெந்த நாடுகளில் ஜமாத் இருக்குதோ அத்தனை நாடுகளில் இந்த புக்கை வச்சு தான் படிக்கிறாங்க. அதனால் இவங்களோட கொள்கை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தப்லீக் ஜமாத்துடைய கொள்கையில் எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரே மாதிரி கொள்கை தான். டெய்லி 2 மணி நேரம் ஒதுக்கணுமா, அந்த 2 மணி நேரம் தான் எல்லா நாடு. ரஷ்யாவில் இருந்தாலும் சரி அவங்க அப்படி தான் ஒதுக்குவாங்க. சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி அப்படி தான் ஒதுக்குவாங்க. இந்தியாவில் இருந்தாலும் சரி அப்படி தான் ஒதுக்குவாங்க. இந்த புக்கை படிக்கணும், ஃபஜ்ர் தொழுகை இந்த புக்கை படிக்கணும், வீட்டில் படிக்கணும் இந்த புக்கை. இதை தான் அவங்களுக்கு பிரதானமான பிரச்சாரமாக அமைச்சிருக்கிறாங்க. சரி, இந்த புக்கில் குர்ஆனுக்கு உட்பட்ட கருத்து எல்லாமே இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த புக்கில் ஆட்சேபனைக்குரிய கருத்து நிறைய இருக்குது, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. படிக்கக்கூடிய புக்கு ஒரு ஆதாரமான புக்கு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதில் என்ன பிரச்சனை கேட்டால் பல பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. தொழுகை சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய சிறப்புகள், அந்த மாதிரி ரமலானுடைய சிறப்புகள், அதே மாதிரி திக்ருடைய சிறப்புகள், தப்லீகுடைய சிறப்பு, சஹாபாக்கள் வரலாறுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா பெரியாருடைய சம்பவங்கள்னு சொல்லி ஏராளமான இடங்களில் கற்பனை கதைகளையும், அதாவது அரபி புக்கில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே எழுதி விட்டுருக்கிறாரு. இந்த ஜக்கரியா மௌலானா அப்படிங்கிறவர் அடிப்படை ஆதாரமற்ற நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறாரு. அவருக்கே தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு என்ன தப்லீக் ஜமாத்துக்குள்ளே உள்ளே வரக்கூடிய மக்கள் என்ன அறிஞ்சா உள்ளே வராங்க? எதுவுமே தெரியும். ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொன்னோம் இல்லைங்க, ஒன்றுமே அறியாத மக்கள் தான் உள்ளே வராங்க. அப்போ ஒன்றுமே அறியாத மக்களுக்கு மார்க்கங்கிற பேரில் நிறைய விஷயம் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறோம். இது நம்மள்ட்ட இருக்கிற நூலில் 26வது பக்கத்தில் இருக்குது. அதை பிரபல சூஃபி ஹஜ்ரத் ஷகீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நான் 5 விஷயங்களை தேடினேன், அவை 5 இடங்களில் கிடைத்தன. 5 விஷயத்தை தேடினேன், அது 5 இடத்துல நான் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாரு. உணவில் பரக்கத்து லுகா தொழுகையில் கிடச்சிச்சு. இது உணவில் பறக்கிறது லுகா தொழுகும் போது இங்கே தொழுவார், அதிலேருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும், அது பிரச்சனை இல்லை. அது கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜுத் தொழுகையில் கிடைத்தது. கபருக்கு வெளிச்சம் தஹஜ்ஜுத் தொழுகையில் கிடைச்சிது அப்படின்னா மௌத்தா போய் நம்ம கபூரில் இருந்தால் தான் நமக்கு தெரியும். இந்த ஒரு வழிபாடு செஞ்சீங்க, இந்த வழிபாடுனால் இந்த நன்மை கிடைக்கும் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போ தான் தெரியும். அப்போ இது எப்படி சொன்னார் இவர்?
கபருக்குல வந்து வெளிச்சம் தகஜ தொழுகையில கிடைச்சதுன்னா இவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் சொன்னாரா? இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதை ஏன் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கற்பனையான கருத்து நிறைய விட்டு பெரியாரோட பேரில் அது முன்கர் நக்கீரின் கேள்விக்கு பதில் கிராத்தில் கிடைச்சு. முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு எதில் கிடைச்சுன்னா கிராத் ஓதுறோம் இல்லை, குரானை ஓதுறோம் இல்லை, அதில் கிடச்சிச்சுங்கிறாரு. அப்போ இது மௌத்தா போனதுக்கு அப்புறம் சொன்னாரா இல்லை கனவுல சொன்னாரா, எப்படி சொன்னார்? அவள் பெரியாருங்கிற பேரில் நிறைய விஷயம் இந்த மாதிரி சொல்கிறாரு. அது சிராத்துல் முஸ்தகிம் பழத்தை எளிதாக கடக்கும் வழி நோன்பிலும் சதக்காவிலும் கிடச்சிருச்சு. அது அருசுடைய நிழல் தனிமையில் கிடச்சிச்சு. அதாவது தனிமையில் இருப்பாங்க சூஃபியாக்கள்ங்கிறவங்க, தனிமையில் இருப்பாங்க. இது வந்து அருசுடைய நிழல் வந்து இந்த இதில் கிடச்சிச்சு அப்படிங்கிறாரு. அப்போ கிடச்சிச்சுன்னு சொல்கிறதாக இருந்ததுன்னா அவர் அதை வாங்கிட்டு வந்து சொல்லணும், அல்ல மௌத்தா போனதுக்கப்புறம் கனவுல வந்து சொல்லணும். அப்போ எதுவுமே அது குறிப்பு தர மாட்டார். ஒரு புக்கை பேரை சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரியான கதைகளை வந்து படிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மக்கள் இதை படிச்சுட்டு எதையுமே வந்து உள்வாங்க மாட்டாங்க, குரான் உள்ளே போகாது. இந்த மாதிரி கதைகளை சொல்லி வளர்த்தும் போது அவங்களுக்கு தேவை என்ன, இந்த மாதிரி கதைகளை சொல்லணும். இந்த பெரியார் அதை செஞ்சார், இந்த பெரிய அதை பண்ணார், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லும் போது தான் இவங்க வந்து இவங்களோட பயான்கள் வந்து விரும்புகிறாங்க. உலமாக்கள் இப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 31வது பக்கத்தில் சுட்டி காட்டுறது ஒரு 4-5 விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுறது இந்த புக்கில் நிறைய இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்க முடியும்? இந்த புக்குக்குள்ளரே ஏராளமான தீமைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்பனை கதைகள் இருக்குது. இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய புத்தகம் புரியல, ஜக்கரியா மௌலானா எழுதுனது புரியுது, அல்லாஹ் சொன்னது புரியல அப்படின்னா உங்ககிட்ட தீமை இருக்குத, நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொல்கிறதெல்லாம் போலித்தனமானது. நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாக இருந்தால் குரான் கையில் இருக்கணும், ஹதீஸ் கையில் இருக்கணும், ஹதீஸுடைய அறிவு இருக்கணும், குரானுடைய அறிவு இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் வெறுமனே தப்லீகுடைய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்க வேண்டியது, அமல்களின் சிறப்பை படிக்க வேண்டியது, சதக்காவின் சிறப்பு படிக்க வேண்டியது, ஹஜ்ஜின் சிறப்பை படிக்க வேண்டியது, எது இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி ஒரு நினப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹஜரத் முகமது பின் சிமாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, கூஃபா நகரில் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடியிருந்தார். இவர் சொல்கிறாரு, முகமது பின் சிமாக்ங்கிறவர் சொல்கிறாரு, கூஃபாவில் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தார். அவருடைய மகன் வந்து பகலெல்லாம் நோன்பு நோற்பதும் இரவெல்லாம் தொழுது இறை இன்ப பாடல்கள் பாடுவதுமாக இருந்தார். இதெல்லாம் தப்லீக் ஜமாத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கு சூஃபி சுவத்துக்கு வந்து சூஃபியாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, தனிமையில் இருக்கிறது முக்கியத்துவம் கொடுக்குது, உலகமே வேண்டான்னு போகிற மாதிரியான விஷயம் முக்கியத்துவம் கொடுக்குது. அல்லாஹ்வுடைய போதனை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனையில் 2ஆம் பட்சமாக்கக்கூடிய நிறைய செய்திகள் இதில் இருக்குது. அப்போ வந்து ஒரு இளைஞர் வந்து இப்படி இருந்திருக்காரு, இதனால் அவர் இளைத்து போய் எலும்பும் தோளுமாகி விட்டார். அவருடைய தந்தையினிடம் வந்து வணக்க வழிபாடு சிறிது குறைத்து கொள்ளும்படி என் மகனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். இந்த பெரியார்கிட்ட வந்து அந்த பையனோட அப்பா வந்து என் பையன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், வணக்க வழிபாடு கொஞ்சம் குறைச்சிக்க போன்னு சொல்லுங்கள், ஏன்னு கேட்டால் ரொம்ப இழைச்சி போயிட்டான், எலும்பு தோளுமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்போது ஒரு தடவை என் வீட்டு வாசனை உட்காந்துருந்தான். இந்த முகமது பின் சிமாக்ங்கிறவர் சொல்கிறார், என் வீட்டு வாசல் உட்காந்துருந்த போது அந்த வாலிபர் அந்த வழியாக சென்றார், அவரை கடந்து போகிறார். அவரை நான் கூப்பிட்டேன். அவர் சலாம் கூறி பக்கத்தில் அவன் உட்கார்ந்தார். நான் அவரை பற்றி பேச ஆரம்பித்தேன். உடனே அவர் சொல்கிறார், என் சிறிய தந்தையே, எனது முயற்சியை வந்து நீங்கள் கைவிட சொல்லி சொல்ல போகிறீங்களா என்று தானே நீங்கள் சொல்ல விரும்புகின்ற அந்த வாலிபர் வந்து சொல்கிறாரு. அந்த வாலிபர் சொல்கிறாரு, நானும் வாலிபர் சிலரும் சேர்ந்து எங்களில் அதிக வணக்கங்கள் புரிந்து முன்னேறுவதற்கு முயல்பவர் யார்? ஒரு வாலிபர் கூட்டமாக சேர்ந்து ஒரு சில பேர்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, யார் வந்து அதிகமாக வணக்க வழிபாடு செய்ய போகிறோம் போட்டி வைக்கிறாங்க. அந்த வணக்கங்கள் புரிந்து முன்னேறுவதற்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டி வைத்தோம். எனது நண்பர்கள் அதிக முயற்சியும் சிரமம் எடுத்து அமல்கள் செய்தார்கள், இறுதியில் மிக்க மகிழ்ச்சியுடன் இறைவனடி சேர்ந்தார்கள். அதாவது வந்து வணக்க வழிபாடு போட்டு செஞ்சு அவங்க அதன் மூலமாக வந்து சாப்பிடாம தூங்காமல் இப்படி இருந்து இறையடி சேர்ந்துட்டாங்க, இறைவனடி சேர்ந்தாங்க. இப்போது எங்கள் அனைவரும் நான் மட்டும் எஞ்சிருக்கேன், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, அதில் எல்லோரும் போட்டு வந்து வணக்க வழிபாடு எல்லாம் மௌத்தா போயிட்டு வணக்க வழிபாடு செஞ்சு மௌத்தா போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து எஞ்சி இருக்கிறேன். என்னுடைய அமல்கள் தினசரி 2 முறை அவர்களுக்கு காட்டப்படும் போது சொல்கிறாரு, என்னுடைய அமல்கள் தினசரி 2 தடவை
அவருக்கு எடுத்து காட்டப்படும் அப்படிங்கிறாரு. இப்படி காட்டப்படுமா? அடிப்படை கொள்கைகளும் மாற்றமாக இருக்குது. இது எல்லாமே மாற்றி கொண்டு வராங்க. அப்போ வந்து என்னுடைய அமல்கள் காட்டப்படும் போது நான் அவற்றை குறைத்து கொண்டால் அவர்கள் என்ன நினைப்பாங்க கேட்குறாரு. அப்போ வந்து இவர் இங்கே செஞ்சிட்டு இருக்கிறத, இந்த வாலிபர் செஞ்சிட்டு இருக்கிறது வந்து செத்துப்பு மவுத்தானாங்கள் அந்த வாலிபர்களுக்கு காட்டப்படும் போது குறைச்சிட்டாருன்னா அதுவும் காட்டப்படும், அதிகரித்து அதுவும் காட்டப்படும். அப்போ நான் குறைச்சிட்டேன்னா என்னை குறித்து என்ன அவங்க நினைப்பாங்க அப்படின்னு கூறிவிட்டு அந்த வாலிபர்கள் செய்த வணக்கங்களையும் அதற்காக அவர்கள் பட்ட சிரமங்களையும் விளக்கினார். அதை கேட்ட நாங்கள் திகைத்து விட்டோம். பிறகு அந்த வாலிபர் சென்று விட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் 3வது நாள் அவரும் இறைவனுடைய சேர்ந்து விட்டார். அல்லாஹ் வந்து அவர் மீது அருள் புரிவானாக இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாம் போதிக்கூடிய விஷயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து ஒருத்தர் அதாவது நான் வந்து நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இரவெல்லாம் வந்து வழிபட்டுக்கிட்டே இருப்பேன், தூங்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூப்பிட்டு வந்து பாராட்டுனாங்களா? பரவாயில்ல, நல்ல இபாதத் செய்கிறீங்க, தொழுதுகிட்டே இருங்க, தூங்காமல் இருங்க, மனைவியர்கள் வேண்டாம் இப்படின்னு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு இதை கண்டிச்சாங்க. நான் வந்து தொழுகவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன், நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், யார் என்னுடைய இந்த வழிமுறையை வந்து கைவிடுறாங்களோ என்னை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொன்னதாக எல்லா நூல்களும் செய்தி இருக்கா இல்லையா? அப்போ இந்த செய்திக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை பார்க்கலைன்னா இது பெரிய வந்து ஒரு நிகழ்வாக நமக்கு தெரியும். இதை படிக்கும்போது சுபஹானல்லான்னு சொல்கிறது எப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்படின்னு. இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா? வழிபாடு செஞ்சு செத்துப்போன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அது. வழிபாடு செஞ்சு நீ செத்து போயிரு, அதிகமான முயற்சி செய்ய நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கமா? அப்படிப்பட்ட மார்க்கம் இல்லை. எல்லாத்திலும் நடுநிலை, உலகை தேடுவது நடுநிலை, வழிபாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நடுநிலை, எல்லாம் நடுநிலை. மார்க்கம் அப்படின்னா நடுநிலை தானே. அப்போ நடுநிலை தவறிய ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த புக்கில் வந்து ஏராளமான விஷயங்களை வந்து காட்ட முடியும். இதுக்கு வந்து வேற விஷயம் ஆதாரமாக பேசுறது, இது ஆதாரமாக அல்லாட்ட நிற்காது. இங்கே நாம் பேசுகிறோம், பதில் கொடுக்குறோங்கிற அடிப்படை சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சுன்னா இது பதில் கொடுக்க போக இப்படி தான் இருக்கும். அல்லாஹ்கிட்ட செல்லுபடியாகாது. அல்லாஹ்கிட்ட செல்லுபடி ஆகிறது என்ன? அல்லாஹ் சொல்லியிருந்தால் அதை எடுத்து நடந்தால் அல்லாஹ் வந்து அதை மதிப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க, அதை எடுத்து நம்ம நடந்தோம்னா அல்லாஹ் அதுக்கு மதிப்பு கொடுப்பான். அது அல்லாஹ் 3வது ஒரு வழிமுறை எடுத்து நாம் சிரமப்பட்டு செஞ்சாலும் அதுக்கு அல்லாஹ்ட்ட எந்த எடையும் இல்லை, மதிப்பும் இல்லை. அதுக்கு வந்து நன்மைக்கு பதில் தண்டனை தான் கிடைக்கும். இதையெல்லாம் வந்து கவனத்தில் வைக்காம தான், ஏன்னா ஜக்கரியா மௌலானா சொல்லிட்டார், அவருக்கு தெரியாதா சைக்குல் ஹதீஸ், அவருக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுனால தான் எவ்வளவு தான் சொன்னாலும் உள்ளே போக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது முஜதித் அல் பதானி அவங்க சொல்கிறாங்க, பெரியாரப்பட்டு அறியாத யாரும் இருக்க முடியாது. அவர் ஹலீஃபாவான மௌலானா அப்துல் வாஹித் அவர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாள் சொர்க்கத்தில் தொழுகை இல்லையா, சொர்க்கத்தில் தொழுகை இல்லையா அப்படின்னு கவலையோடு கேட்குறாரு. அப்போ வந்து ஹஜ்ரத், சொர்க்கத்தில் ஏது தொழுக? அது அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படும் இடமே தவிர அமல்களை செய்வதற்கான இடம் அல்லவே என்று ஒருவர் பதில் கூறினார். உடனே பெரியார் பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. தொழுகை இல்லாமல் நான் சொர்க்கத்தில் எப்படி வந்து பொழுது கழியும் அப்படி வருத்தத்தோடு கேட்டாங்க அப்படின்னு. அதாவது வந்து தொழுகையை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சரியான ஹதீஸ்லாம் இருக்குது. அதை சொல்லி வந்து தொழுகைக்குரிய சிறப்பம்சம் என்ன, தொழுகைக்கு வந்து மார்க்கத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் பேசலை. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி பெரியார் பார்த்தீங்களா எப்படி இருக்காரு, சொர்க்கத்தில் தொழுகை இல்லையா, நான் எப்படி தொழுகை இல்லாமல் எப்படி வந்து பொழுதை கழிப்பேன் அப்படிங்கிறது இது வரம்பு மீறிய பேச்சா இல்லையா? ஆனால் இவங்களோட பார்வையில் வந்து வரம்பு மீறிய வந்து பேச்சு தான் வந்து பெரிய வழிபாடாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரியார்களுடைய சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. நம்ம இது எல்லாமே பேசுகிறோம்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயமா போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெரியார்களுடைய விஷயம் சொல்லி நிறைய விஷயம் சுட்டி காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் சையத் சாஹிப்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு, அதாவது பக்கம் 89 சையத் சாஹிப் அவர்களை பற்றி கூறப்படுவதாவது இப்படி தான் வரும். சையத் சாஹிப் கூறப்படுவதாவது யார் கூறினாங்க, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, இவங்களுடைய நிலை என்ன, எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
அவரை பற்றி ஒரு முறை அவர்கள் ஒரு உழுவில் 12 நாட்கள் தொழுதார்கள். ஒரே உழுவில் 12 நாட்கள் தொழுதாங்க. 12 ஆண்டுகள் தொடர்ந்தார் போல் படுக்கையில் படுத்ததே இல்லை. இதெல்லாம் எப்படி பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறது. அதே மாதிரி பல நாட்கள் படுத்து விடுவார்கள், கழித்து விடுவார்கள். மனோ இச்சையை இப்படிப்பட்ட பெரியார்கள் வென்றார்கள். இவரோட நிகழ்ச்சிகள் ஏராளமாக இருக்குது. அதாவது ஒரே உழுவில் 12 நாட்கள் ஏன் தொழுகணும், என்ன அவசியம்? தொழுக சொல்லி மார்க்கத்தில் அப்படி இருக்குதா? இப்படி தொழுதான் பெரிய ஆள்னு சொல்லி அதுக்கு அளவுகள் சொல்லப்பட்டிருக்கா? ஒரு உழு செஞ்சுட்டு ஒருத்தர் 10 நாள் தொழுதுட்டார், 12 நாள் தொழுதுட்டாருன்னா இவர் பெரிய ஆள்னு சொல்லி சொல்கிறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? முகாந்திரம் ஒன்றுமே இல்லை. இது பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக எழுதப்பட்ட பொய்கள் இதெல்லாம். 12 ஆண்டுகள் தொடர்ந்தது போல் படுக்கையில் படுத்ததே இல்லை. படுக்கலைன்னா அவங்க சிறந்த ஆட்களா? ஏன் படுக்கலை? என்ன செஞ்சார்? இவரோட குடும்ப வாழ்க்கை என்ன? உலகியல் தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிட்டாரு? எதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு இடம் இல்லை. சொன்னால் நம்பிக்கணும். என்ன ஜக்கரியா மௌலானா சொல்லிட்டார்ல, ஷைகுல் ஹதீஸ் சொல்லிட்டார்ல, நம்பி தான் ஆகணும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர்களை அப்படியே பின்பற்றுவது இயலாத காரியம். அதையும் குறிப்பிட்றாரு. அப்படியே பின்பற்றுனா இயலாத காரியம். ஏன்டா இயலாது இது? ஒரு நாள் இருந்தால் 2வது நாள் பார்த்தீங்கன்னா மலாஜலம் கழிக்கூடிய தேவை வரும். இதெல்லாம் இயல்பாக மனிதனை படைச்சிருக்கிறான். அப்போ பின்பற்ற முடியாது. பின்பற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெரியார்கள் அப்படியே பின்பற்றுறது இயலாத காரியம் சொல்லி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டைப்பில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். இது மார்க்கத்தில் இப்படி இருக்குதா அப்படின்னு பாருங்கள். மார்க்கத்தில் ஒருபோதும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உவைஸ் அல் கர்னி, இவர் முக்கியமான தாபி. இவரை பற்றி சொல்லும்போது இரவு முழுவதும் ருக்கூலியே கழிஞ்சிரும். சில சமயம் இரவில் தொழுவார், ருக்கூலியே கழிஞ்சிரும். அதே மாதிரி சில சமயம் சஜிதாவிலே கழிஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சஜிதா, இரவு முழு ஒரே ஒரு சஜிதா. இது தொழுகையா? முதல்ல இது தொழுகைக்கு ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு இருக்குது. ஒரே ஒரு சஜிதா பண்ணால் தொழுகையாது. அதே மாதிரி ஒரே ஒரு ருக்கு செஞ்சால் தொழுகையா? கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் நம்மளால் முடியாத விஷயம் இந்த பெரியார்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ பெரியார்கள் நம்ம மதிப்பு கொடுக்கணும், பெரியாரோட பேச்சை நம்ம கேட்கணும், இப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லி காட்டலாம். அப்போது சஹில் இப்னு அப்துல்லா துஸ்தாரி அவங்க 15 நாட்களுக்கு ஒரு தாட்டி தான் சாப்பிடுவாங்க. 15 நாட்களுக்கு சாப்பிட பழக்கமாக இருந்தாங்க. ஆனால் சுன்னத்தை பின்பற்றுவதற்காக ரமலான் மாதத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சுன்னத்து அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இருக்குது. இப்போ 5 நாள் ஒரு ஒழு செஞ்சாருன்னா 12 நாள் வரைக்கும், 14 நாள் வரைக்கும், 5 நாள் வரைக்கும் ஒரே ஒழுவில் இருந்ததாகவும் சில பெரியார்களுக்கு இந்த மாதிரி, அதாவது ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அடுத்த தடவை சாப்பிடும் 5 நாட்கள், அது மாதத்துக்கு 2 தடவை சாப்பிடுவாங்க. 2 தடவை. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு, 3 வேளை உணவு கிடையாது. மாதத்தில் 2 முறை சாப்பிடக்கூடியது. அல்ல இப்படி உடலமைப்பு வச்சுருக்கிறானா? அப்படி உடலமைப்பு இல்லை. அதாவது சாப்பிடாத உடலமைப்பு நம்ம யாருக்கும் ஆக்கலை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்லதுக்கு மாற்றமாக இது பெரியாரும் பக்தியை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக சரி 5 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டாருன்னு வச்சுக்குவோம். இதனால் இவருடைய சிறப்பு எப்படி வரும்? இதனால் மறுமையில் அல்லாட்டும் அந்தஸ்து உயர்ந்துருமா? நீ 5 நாளுக்கு ஒரு தடவை சாப்பிட்ருக்கிற, அதாவது சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல போகிறானா? 5 நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது 10 நாளைக்கு கூட சாப்பிட்டதுனால மறுமையில் அந்தஸ்து உயருமா? அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருப்பாங்கல்ல. பசி ஏற்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது வெளியே வந்திருக்கிறாங்கல்ல. அப்போ இதையெல்லாம் கண்டுக்காம தான் இவங்க இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பதிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக ஒரு செய்தி இது திக்ரு சிறப்பு எடுத்துட்டுனா ஏராளமான விஷயங்கள் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் குர்ஆனுக்கு மாற்றமானது நிறைய இருக்குது. நம்ம அந்தந்த பகுதியிலேருந்து 1-2 சுட்டி காட்டுறோம். இது முழுமையாக எடுத்தால் இதில் பார்த்தா ஏறக்குறைய 150-200க்கு மேலே இதில் கோளாறுகள் இருக்குது. சரியான ஹதீஸ் கம்மியாக இருக்குது, பலவீனமான ஹதீஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி பெரியார்களுடைய பேரில் கட்டுக்கதைகள் அதை விட நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹஜ்ரத்
சிர்ரி சிக்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறுறாங்க, ஜுர்ஜானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொரிமாவை சாப்பிட்டு கொண்டிருக்க, இதனை ஏன் சாப்பிடுறீர்கள், ரொட்டி சுட்டு சாப்பிடலாமே என்று நான் கேட்டபோது, ரொட்டி சுடாமல் மாவாவே சாப்பிட்டு இருக்கிற ஒரு பெரியார் கேட்டதுக்கு, ரொட்டி தயாரித்து அதனை மென்று சாப்பிடுவதற்கும் இந்த மாவை சாப்பிடுவதற்கும் இடையே உள்ள நேரத்தை கணக்கிட்டு பார்த்ததில் ரொட்டியை மென்று சாப்பிடுகின்ற நேரத்திற்குள் 70 தடவை சுப்ஹானல்லாஹ் கூறிவிடலாம் என்று அறிந்தேன். ஆகையால் 40 ஆண்டுகளாக நான் வந்து ரொட்டியை சாப்பிடாம இந்த மாவையே சாப்பிட்டு வருகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து மாவு பிசைஞ்சு ரொட்டி சுட்டு சாப்பிடும்போது அது டைம் எடுத்துக்குது, அந்த நேரத்தில் வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதெல்லாம் தவறி போகுது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அது ரொட்டியை சாப்பிடும்போது நல்லா வந்து நம்ம வந்து மென்று சாப்பிட்றதுக்கும் இந்த மாவையை சாப்பிட்றதுக்குள்ள அந்த அளவை பார்க்கும்போது 70 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லிடலாம். அதெல்லாம் நான் வந்து ரொட்டியை சாப்பிட்றதில்ல, மாவை தான் சாப்பிட்றேன் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது மார்க்கத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம யாரும் அப்படி செய்கிறது இல்லை. அது சுப்ஹானல்லாஹ் பெரியார்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது பெரியாரோட பக்தியை ஊட்டுவதற்காக தான் இதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த கணக்கு போட்டாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியினால் வெளியேறி வராங்க. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறி வராங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களும் வெளியேறி வராங்க. வெளியேறி வர நேரத்தை கணக்கு போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம், நம்ம வெளியேறி வந்த நேரத்தை கணக்கு போட்டால் 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்கலாம், கணக்கு போட்டு உட்காந்தாங்களா? ஒரு நபித்தோழர் வீட்டுக்கு போனாங்க, அவர் இல்லை, அவர் வெளியே இருந்தார். வெளியே இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்தார், ஆட்டை அறுத்து இறைச்சி சமைக்கிறாங்க. இதெல்லாம் டைம் எடுக்குமா இல்லையா? இந்த டைமை கணக்கு போட்டு இல்லை வேண்டாம் எனக்கு இந்த நேரத்தில் வந்து நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிடுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம் இப்படிங்கிற விட்டாங்களா உணவை? அப்போ உணவை கூட எடுக்கலை. எப்பேற்பட்ட பெரியார்கள் பாருங்கள் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் பெரியார்களுடைய கதைகளை தான் வந்து அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதே மாதிரி ஷைக் அப்துல் அஜீஸ் தப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் சமீப காலத்தில் வாழ்ந்தவர். அதாவது சமீப காலம்னா இந்த புக்கு யாருக்குற 1940 நெருக்கமான காலக்கட்டம் எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் வாழ்ந்த பெரியார் இவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதெல்லாம் வந்து இவங்க இதுக்குன்னு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க போல தெரியுது. இந்த மாதிரி வந்து கற்பனை கதைகள், கட்டுக்கதைகள், பெரியாரோட சம்பவம் சொல்லி ஏராளமான புக்கு உறுதியில் இருக்கும் போல இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு சொல்கிறாரு அவர், இந்த மாதிரி வந்து ஒரு பெரியார் இருந்தார். அன்னார் எழுத படிக்க தெரியாதவர், அன்னாருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் ஒருவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல, அதுலேருந்து வரக்கூடியது, அதுலேருந்து என்ன ஆயத்தா சொல்லக்கூடிய அதாவது வசனம் சொல்கிறாங்களா, ஹதீஸ் சொல்கிறாங்களா, அது ஹதீஸை குதுசியா, ஹதீஸை நபவியா அல்லது பொய்யான ஹதீஸா என்பதை தனித்தனியாக பிரித்து சொல்லுகின்ற ஆற்றலை வந்து பெற்றிருந்தார். இவருக்கு இந்த பெரியாருக்கு கண் பார்வை இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஆயத்தை சொன்னீங்கன்னா அது ஒரு விதமாகவும், ஹதீஸை சொன்னால் ஒரு விதமாகவும் வரும். சொல்லக்கூடியதை வந்து வார்த்தையில் வெளிப்படுகின்ற ஒளிவீச்சை கொண்டு அதனை தெரிந்து கொள்வார்களாம். அல்லாஹ் தாலாவுடைய திருவசனில் ஒளிவீச்சு ஒரு விதமாகவும், ஹதீஸ்களின் ஒளிவீச்சு வேறு விதமாகவும் இருக்கும். மற்றவருடைய வாசகங்கள் இவ்வகையான ஒளிவீச்சு இருப்பதில்லை என்பதாக கூறினார்கள். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரியார்களுக்கு நாணம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு வந்து விசேஷமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஷரியத்துக்கு அப்பாற்பட்டவங்க இப்படிங்கிற மாதிரி நிலை நிறுத்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்கறதா இருந்தால் சொல்லக்கூடிய செய்தியை வச்ச இது வந்து பொய்யான ஹதீஸா, இது சரியான ஹதீஸா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா இப்படிங்கிற அறிவு சொல்லக்கூடியதை வச்சு எல்லாம் கொடுக்கறதா இருந்தால் எல்லாம் புகாரி இமாமும் கொடுத்துருப்பான், முஸ்லீம் இமாமும் கொடுத்துருப்பான், அபூதாவுத் இமாமும் கொடுத்துருப்பான், இப்னு மாஜா, நசை, இந்த மாதிரி முற்கால அறிஞர் அஹ்மது பின் ஹம்பல் இவங்களுக்கு கொடுத்துருப்பான். இவங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. இவங்க சிரமப்பட்டு ஒரு ஹதீஸை வந்து பதிவு பண்ணுவதற்காக பல நாடுகளுக்கு போய் பல பேரை சந்தித்து பல பேருடைய அந்த வரலாறுகளை ஆய்வு பண்ணி இவர் பொய்யரா உண்மையாளரா, இவருக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா, யார்கிட்டருந்து செய்தி வாங்கினான்னு சொல்கிறாரோ இவருக்கு அவர் தொடர்பு இருக்கா, எந்த அடிப்படையில் சந்திச்சாங்க, பெரும் சிரமப்பட்டு ஒரு புக்கில் வந்து ஒரு 5000 ஹதீஸ் பதிவு பண்ணுறதா இருந்ததுன்னா எத்தனை ஆண்டுகள் உழைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த உழைப்பு தேவையில்லை. இவங்க சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த அறிவு இங்கே தேவையில்லை, இப்போ தேவையில்லை. இந்த அறிவு எப்போ தேவைன்னா முற்காலத்தில், அதாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய ஹிஜ்ரி ஒரு 70, 80, 90 பயங்கரமான குழப்பம் வந்துச்சுல்ல,
அந்த மாதிரி காலகட்டம் மொத்த மாளிகை தொகுத்தாங்கல்ல, அந்த மாதிரி காலகட்டங்களில் எது ஹதீஸு, எது பொய், எது பொய்யர்கள் வழியாக வருது அப்படின்னு அந்த அறிவு அந்த அறிஞர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ கூட கிடைக்கலையே, எல்லாம் தரலையே, அந்த மாதிரி கிடையாது. அப்போ ஒரு கிடையாத விஷயத்தை இல்லாத ஒரு விஷயத்தை தான் இருக்கிறத மாதிரி காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நம்புறது. இப்படி ஒரு பெரியார் இருந்தார், இதை இருந்தாருன்னு சொல்லி குரானில் இருக்கிறத பற்றி தெரியாது, ஹதீஸ்கள் உள்ளதை பற்றி தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுடைய, ஏன்னா இந்த புக்கையே திருப்பி திருப்பி படிக்கிறது. தப்லீக் ஜமாத்தில் 10 ஆண்டுகள் தொடர்பு இருந்தாலும், 20 ஆண்டுகள் தொடர்பு இருந்தாலும், 30 ஆண்டுகள் தொடர்பு இருந்தாலும் இவங்க இந்த புக்கை காலையில் படிப்பாங்க, வீட்டில் உட்காந்து படிப்பாங்க. இந்த புக்கை தவிர குரானை நேரடியாக எடுத்து படிப்பவர்கள் ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இப்போ சமீபத்தில் தான், அதுவும் குரானை எடுத்து படிக்கக்கூடிய பழக்கம் தப்லீக் சவுண்ட் எப்போ வந்திருக்குன்னா ஒரு சமீபத்தில் தான் வந்திருக்கு. அதுவும் விரல் விட்டு என்ற மாதிரி இருக்கும். மிக பெரும்பான்மை இதை மட்டும்தான் படிப்பாங்க. இதுவே போதுமானது, இது படித்தா போதும், சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இதில் தப்பு கிடையாது, இப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் மண்டையில் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நம்ம கோடிட்டு காட்டுறோம்ல, இது ஒரு சாம்பிள் மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது, பக்கத்துக்கு பக்கம் இருக்குது. அப்போது இதே மாதிரி பார்த்து திக்ரின் சிறப்பில் பக்கம் 513 சயீத் அலி இப்னு மைமூன் மக்ரிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்பெரியாரின் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆலிம். இவர் பெரியார், சயீத் அலிங்கிற ஒரு பெரியார். இவருடைய சபைக்கு முஃப்தியும் முதர்ரிசுமான ஷேக் உல்வான் ஹமவி ரஹமத்துல்லாஹி அலைஹிம் வருகை தந்தாங்க. இந்த பெரியாருடைய சபைக்கு ஒரு ஒஸ்தாது வராரு, அரபி மதரசா ஒஸ்தாது வராரு. சையத் சாஹிப் அவர்களுக்கு இந்த ஷேக் அவர்களின் மீது தனிப்பட்ட கவனம் வந்துச்சு. ஆகையால் ஷைக் ஹமவி அவர்களை பாடம் நடத்துவது, ஃபத்துவா கொடுப்பது போன்ற மார்க்க சேவைகள் அனைத்தையும் விட்டு விலக்கி எல்லா நேரங்களிலையும் நீங்கள் திக்ரு செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், இது வருதுல திக்ரு மஜ்லிஸ்லாம், இதெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத் தான் அது. இந்த புக்கில் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் மதரசாவில் பாடம் நடத்தாதீங்க, மக்களுக்கு எதுவும் சொல்லித்தராதீங்க, மக்களை யாராச்சும் ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபத்துவா தராதீங்க, நீங்கள் வெறுமனே திக்ரு செஞ்சு உட்காருங்கன்னு சொல்லி இந்த சயீத் அலிங்கிறவர் ஆர்டர் போடுறாரு. பொதுமக்கள் இதனை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவர்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறதுக்கு சில பேர் வராங்க, அது ஃபத்வா கேட்டு வராங்க, அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டார். அப்படிங்கும்போது பொதுமக்கள் எதிர்ப்பு வருது. சயீத் சாஹிப் அவர்களை பற்றி குறை சொல்கிறாங்க, இவர் என்ன மனுஷர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஷைக் அமவி அவர்களின் மூலம் உலகம் பெற்று வந்த பலன்களை இழக்க செய்து ஷைக் அவர்களை வீணாக்கி விட்டார் என்பதாக சயீத் சாஹிப் அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்பினார். அப்போ எதிர்ப்பு குரல் காட்டியிருக்கிறாங்க. திக்ரில் ஈடுபட்டிருந்த ஷைக் ஹமவி அவர்கள் சில நேரங்களில் குரான் ஷெரீஃபை ஓதுகிறார் என்பதையும் தெரிந்த சயீத் சாஹிப் அவர்கள் குரான் ஓதுவதையும் தடுத்து, குரான் ஓதிட்டு இருக்கிறாரு, குரான் ஓதுவதையும் தடுக்கிறாரு. குரான் ஓதுவதை தடுக்கிற வேலையை பாருங்க. அதுக்கு பதில் திக்ரு செய்யுங்க, எல்லாமே கிடச்சிரும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, எல்லாமே கிடச்சிரும். ஸலவாத் சொல்லுங்க, எல்லாமே கிடச்சிரும். குரான் ஓதுறதை விட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களுடைய கொள்கையாகவே இருக்குது. அப்போ நீங்கள் குரான் ஓதுவதை தடுத்து ஷைக் அவர்களை முழுமையாக திக்ரில் ஈடுபட செஞ்சார். குரான் திக்ரு கிடையாது, குரான் திக்ரு கிடையாது. திக்ருனா இவங்க தனியான ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு சில விஷயங்களை போதிச்சு இதுதான் திக்ரு அப்படிங்கிறது. அப்போ இச்செயல் இன்னும் அதிகமாக பொதுமக்களும் எதிர்ப்பை உண்டாக்கியது. சையத் சாஹிப் அவர்களை ஜிந்திக் அதாவது மார்க்க வழி தவறு என்பதும் குறைகள் கூறினார். ஆனால் சில நாட்களிலேயே திக்ருடைய பலன் ஷேக் ஹமவி அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்துச்சு. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லா வழிபாடையும் விட்டுருங்க, நீங்கள் திக்ரு மட்டும் செய்யுங்க, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதில் இந்த மாதிரியான விஷயம் தரிக்கால பார்த்தீங்கன்னா பல விதமான தரிக்கா இருக்குது. அதில் சில தரிக்காக்கள் தொழுகை வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர். அப்போ சில நாட்களிலேயே திக்ருடைய பலன் ஷேக் ஹமவி அவர்கள் ஏற்பட ஆரம்பிச்சுது. குரான் ஓதுனா கிடைக்காது அந்த பலன், தொழுதா கிடைக்காது, நோன்பு வச்சா கிடைக்காது, ஜக்காத்து கொடுத்தா கிடைக்காது, ஹஜ்ஜு செஞ்சால் கிடைக்காது. எப்போ கிடைக்கும்? திக்ரு செஞ்சால் கிடைக்கும். இதுதான் உங்களோட சாராம்சம். மனம் தெளிவடைந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் குரான் ஓதலாம் என சையத் சாஹிப் அவர்கள் ஷேக் ஹமவி அவர்களுக்கு அனுமதி அளித்தாங்க. இவர் தான் கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு.
ஒருத்தவங்களை பக்குவப்படுத்துறது, சீர்படுத்துறது, இந்த வேலையை வந்து இந்த மாதிரியான பெரியார்கள் செய்வாங்க, நீங்கள் கீழே தான் இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. மனம் தெளிவடைஞ்சிருச்சு, இனிமேல் குரானை ஓதிங்க. ஷைக் அவர்கள் குரானை திறந்து ஓத ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அற்புதமான நாணங்கள் அவர்களுக்கு விளங்கினார். இது வரைக்கும் வந்து அவர் ஃபத்வா கொடுத்தார் மக்களுக்கு. ஷைக் ஹமவிவங்க பாடம் நடத்தினார். அப்போ எதுவும் புரியாமல் பாடம் நடத்தியிருக்கிறாரு, எதுவும் தெரியாமல் ஃபத்வா கொடுத்துருக்கிறாரு. எப்போ இந்த திக்ரு செஞ்சுட்டு மனம் தெளிவடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அவர் குரானை படிக்கும்போது அற்புதமான நாணங்கள்லாம் வெளிவந்துருக்கு. எப்படி வந்து கஸ்ஸாலிங்கிறவருக்கும் எப்படி நாணங்கள் வெளிப்பட்டுச்சோ அந்த மாதிரி நாணங்களை வந்து சொல்கிறாங்க போல இருக்குது. அப்போ சயீத் சாஹிப் சொல்கிறாங்க, நான் குரான் ஓத வேண்டாமனு உங்களை தடை செய்யலை, இந்த பலன் உங்களில் ஏற்பட வேண்டும் என்று தான் விரும்பினேன். உங்களை குரான் நான் ஓதக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த பலன் ஏற்படணும், நீங்கள் நல்ல விளக்கம் தரணும், அருமையான விஷயங்களை சொல்லணும், இப்படிங்கிறதுக்காக நான் தடை பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இது சம்பவம் பதிவு பண்ணுறாங்க. சரி, ஒரு குரானை வந்து கற்றுக் கொடுத்தார்ல, எந்த புக்கில் இருக்குது? இந்த ஷைக் ஹமவிங்கிறவர் வந்து, இந்த ஹமவி வந்து குரானை ஓதி நல்லா வந்து விளக்கம் தந்தாருங்கும்போது இது எந்தெந்த நூல்களில் இருக்குது? எதுவும் இருக்காது. அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டால், குரானை வந்து முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு சுபான் அல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்ல, இதை ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த மாற்றமும் இவங்கள்ட்ட வராது. மாற்றம் எப்போ வரும்? ஒரு சமுதாயம் வந்து முன்னேறணும் அப்படின்னா குரானை வச்சு தான் முன்னேறும், குரானுடைய போதனைகளை வச்சு தான் முன்னேறும். குரான் எதை நன்மைன்னு சொல்லுதோ அதை எடுத்து நடக்கும்போது முன்னேறும். குரான் எதை தீமைன்னு சொல்லுதோ அந்த தீமையிலிருந்து விலகும் போது அந்த சமுதாயம் முன்னேறும். இந்த முன்னேற்றத்தை தடுக்கும் விதமாக தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து இவங்க பதிவு பண்ணுறாங்க. இது இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு, இதே திக்ருடைய சிறப்பில் வந்து 540 வந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. அதில் என்னன்னு கேட்டால், அபு யஜீத் குர்துபி அவங்க சொல்கிறாரு, பெரியார் அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் மொட்டையாக இருக்குது, எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, எப்போ வாழ்ந்தாங்க, இவங்களோட குடும்ப பின்னணி எதையை பற்றியும் பேசப்படாது, தேவையும் இல்லைன்ட்டுருவாங்க. நமக்கு சம்பவம் என்ன, அதை பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்பவம் சொல்லி. அந்த பெரியார் சொல்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் 70,000 தடவை ஓதினால் அவருக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டு என் மனைவிக்காக 70,000 தடவை ஓதி ஹதியா செய்தேன். கேள்விப்பட்டால் போதும், ஹதீஸ்கள் தேவையில்லை, சரியான ஹதீஸ்கள் தேவையில்லை. யாரோ ஒரு சொல்லியிருக்கிறாங்க, 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நம்ம ஓதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நரகத்து விடுதலை கிடச்சிரும் அப்படிங்கிற செய்தி யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை அவர் வந்து கேள்விப்பட்டு ஓதி வச்சுக்கிட்டார். யாருக்காக? இறந்து போன ஒரு மனைவிக்காகவும் வந்து ஓதி ஹதியா செஞ்சுருக்காரு. எனக்காகவும் அது போன்ற பல தொகைகளை ஓதி மறுமைக்காக சேமித்து வைத்து கொண்டேன். இது திக்ரு சிறப்பில் வந்து 540 பக்கம். இந்த நிலையில் எங்களுக்கு மத்தியில் வாலிபர் ஒருவர் இருந்தார். இவரும் வந்து 70,000 தடவை வந்து தன்னுடைய மனைவி, இறந்து போன தன்னுடைய மனைவிக்கு வந்து ஓதி அனுப்பியிருக்கிறாரு. அது தனக்காகவும் வந்து பல 70,000 தடவை ஓதி வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் இருந்திருக்கிறார். இருக்கும்போது அவருக்கு வந்து கஷ்வு, அது நாண பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி சொர்க்கம் நரகம் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் அவருக்கு தெரியுது என்பது அவரை பற்றி பிரபலயமாக பேசப்பட்டு வந்துச்சு. அது பற்றி எனக்கு சந்தேகமும் இருந்துச்சு. அந்த பெரியார் வந்து சொல்கிறாரு, அந்த வாலிபருக்கு வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு சந்தேகம் இருந்துச்சு சொல்லிட்டு, ஒரு நாள் அந்த வாலிபனோட சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென வேகமாக சப்தமிட்டு அலறினார். அவருக்கு மூச்சு இறைத்து கொண்டிருந்தது. என்னுடைய தாயார் நரகத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறார், அக்காட்சி எனக்கு தெரிகிறது. இந்த கஷ்வ அப்படிங்கிற பார்வை இவருக்கு இருக்குது. சாப்பிட்டுட்டு இருந்தார் எங்களோட சேர்ந்து அந்த வாலிபர். திடீர்னு சத்தம் போடுறாரு. என்ன சத்தம்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி வந்து நரகத்தில் எங்கள் அம்மா வந்து எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியுது அந்த காட்சி அப்படின்னு சொல்லி. குர்துபி அவங்க சொல்கிறாங்க, அந்த வாலிபருடைய திடுக்கத்தை நான் பார்த்தபோது நான் ஓதி வைத்திருந்த களிமாவிலிருந்து ஒரு 70,000 தடவை களிமா ஓதினால் நரக விடுதலை கிடைக்கும் என்ற விஷயத்தின் உண்மையையும், இது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் ஓதி வச்சிருக்கிறாரு, அந்த செய்தியோட உண்மையையும் அந்த வாலிபரோட கஸ்பு சம்பந்தமான சந்தேக நிவர்த்தி தெரியும் நினச்சி அவ்வாறு ஹதியா செஞ்சுட்டேன். கத்துனார்ல அவங்க அம்மாவுக்காக வந்து நான் ஹதியா பண்ணுறேன்னு சொல்லி நான் அப்படி ஹதியா பண்ணுறேன். இதனால் எனக்கு 2 விஷயம் கிடைக்க போகுது. ஒன்று, இந்த செய்தி வந்து சரிதானா, இந்த செய்தி நமக்கு கிடச்சிருக்கு சரிதானா, அதே மாதிரி இந்த வாலிபருக்கு இந்த நாணப்பார்வருக்குன்னு சொல்கிறாங்களே இது சரிதானான்னு சொல்லி உண்மைதானா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணேன். அது விஷயம் அல்லாவுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த வாலிப உடனே, என் சிறிய தந்தையவர்களே, இப்போது என் தாயார்
நரக வேதனையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார் என்று கூறினார். இச்சம்பவத்தினால் எனக்கு 2 வித பலன்கள் கிடைத்தன. முதலாவது, 70,000 தடவை களிமா ஓதினால் நரக விடுதலை கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருந்ததை அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். இவங்களுக்கு ஹதீஸ்லாம் முக்கியம் இல்லை, ஹதீஸ் அப்படி இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு ஆளுகள் இப்படி சொல்கிறாங்களா, ஏதோ ஒரு சம்பவம் வருதா, இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் அவர் செஞ்சார், அவர் சொன்னார், அவர் சொல்கிறது போதுமானது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி 2வது, வாலிபரின் கஸ்பு சம்பந்தமான உறுதி ஏற்பட்டு விட்டது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் இந்த உம்மத்தில் நடைபெற்று இருக்கின்றனவே, யார் அறிவார். இந்த மாதிரி செய்தி இருந்ததுன்னா நபிசுல்லாசம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? 70,000 தடவை எந்த சஹாபாக்கள் ஓதுனாங்க? எந்த சஹாபி அந்த மாதிரி ஓதுனது கிடையாது. நபிசுல்லாம் சொன்னதும் இல்லை. இந்த மாதிரி கட்டுக்கதைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஏராளமாக அவுத்து விட்ருக்குறாங்க. அப்போ இதை பார்த்து வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதும், சில பேர் தொழுகாமல் மூத்தா போயிட்டாலும் அவங்கள அமுச்சு வச்சு அது போய் சேர்ந்துடும், இப்படிங்கிற கொள்கைக்கு வந்து இவங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ இது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் இவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஓதி அமிச்சுனா போதும். அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், ஒவ்வொரு ஆன்மாவும் அது எதை குறித்து முயற்சி பண்ணுதோ அதுக்குரிய பலனை தான் வந்து அல்லாஹ் கொடுப்பான். ஒவ்வொரு நல்லவங்களும் அவங்கவுங்க செய்யணும். இப்படி வந்து செஞ்சு அனுப்புறது கிடைக்காது. இது சம்மந்தமாக தனியாக வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்முல் ஆலம், இது குறித்து நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இஸ்முல் ஆலத்தை சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து கற்றுக்கிறது மிகப்பெரிய தகுதியும் கட்டுப்பாடும் சகிப்புத்தன்மையும் அவசியமாகும். பெரியார் அவருடைய சம்பவம் ஒன்று கூறப்பட்டுள்ளது. இப்படி ஏதோ ஒன்று காட்டுறது. இஸ்முல் ஆலம்னா என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகத்தான பேர்னு அர்த்தம். அப்போ இந்த இஸ்முல் ஆலம் சொல்லி ஒன்று இருந்தது அப்படின்னா அதை கற்றுக் கொடுக்க ரசூலா வந்திருக்கிறாங்க. அப்போ அதை கற்றுக் கொடுக்க ரசூலா வரும்போது ரசூலா மறைச்சிட்டு போன மாதிரியும் இதை வந்து நாங்கள் தான் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இதை கற்றுக்கிறதுக்கு வந்து பெரிய தகுதி வேணும். இஸ்முல் ஆலமை கற்றுக்கொள்வது தனி கல்வி மாதிரியும் இது தனி சப்ஜெக்ட் மாதிரியும் கொண்டு வந்து இதை கற்றுக்கொள்வதற்கு தனியான ஒரு கட்டுப்பாடு இருக்குது. பெரிய சகிப்புத்தன்மை வேணும், பெரிய தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சம்பவத்தை போட்டுருவாங்க. அதாவது இஸ்முல் ஆலமை அறிந்திருந்தார். ஒரு ஃபக்கீர் அவரிடம் வந்தார். எனக்கு இஸ்முல் ஆலம் கற்றுத்தார் என்பதாக வேண்டிக் கொண்டார். அப்போ அந்த பெரியார் சொல்கிறாரு, உனக்கு அதை கற்றுக்கொள்ளும் தகுதி இல்லை என்று கூறினார். எனக்கு வந்து தகுதி இருக்கிறது என்று அந்த ஃபக்கீர் சொன்னபோது, சரி அப்படியானால் இன்ன இடத்துக்கு போய் அங்கே என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள், பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு பெரியார்கிட்ட ஒரு ஃபக்கீர் வராரு, வந்து எனக்கு இஸ்முல் ஆலமை கற்றுக் கொடுங்க சொல்கிறாரு, கேட்குறாரு. அப்போ உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியா தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு இவர் கேட்குறாரு. அப்படியா, அப்போ நீ ஒரு இடத்துக்கு போ, அந்த இடம் சம்பவம் நடக்கும், அதை பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த ஃபக்கீர் வந்து அந்த இடத்துக்கு, அந்த பெரியார் சொன்ன இடத்துக்கு போகிறாரு. பார்த்தபோது அங்கே வயோதிகர் ஒருத்தர் வந்து கழுதையின் மீது வந்து விறகுகளை ஏற்றிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு எதிரில் வந்த ஒரு சிப்பாய் ஒருவன் அந்த வயோதிகரை அடித்து அந்த விறகுகளையும் வந்து பிடுங்கிட்டு போயிடுறான். இதனை பார்த்து கொண்டு அந்த ஃபக்கீருக்கு சிப்பாயின் மீது மிகுந்த கோபம் வந்துருச்சு. அதாவது வந்து வயசானவர் அடித்து அவரோட விறகையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். இதை பார்த்த உடனே சிப்பாய் மேலே வந்து இந்த ஃபக்கீர் கோபம் வருது. திரும்பி வந்து அப்பெரியாரிடம் நடந்த நிகழ்ச்சிகளை கூறி, எனக்கு மட்டும் இந்த இஸ்முல் ஆலம் தெரிந்திருந்தால் அந்த சிப்பாயின் மீது பதுவா செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பதுவா செஞ்சு சபிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பெரியார் சொல்கிறாரு, அந்த அந்த விறகுக்கார வயோதிகர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் நான் இஸ்முல் ஆலமை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார். கதை இப்படி கொண்டு போகிறது எவ்வளோ பொறுமையாக இருக்கார் பாரு. இஸ்முல் ஆலத்தை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த குருவே அவர் தான், அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் நீ வந்து எனக்கு இஸ்முல் ஆலம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த சிப்பாயை நான் சபிச்சிருப்பேன்னு சொன்ன இல்லை, அப்போ உனக்கு தகுதி இல்லை பாரு. இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வந்து தகுதி உள்ளவங்க சில பேர், தகுதி இல்லாத சில பேர் பிரித்து காட்டுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கேள்வியும் மறைக்கல. இஸ்முல் ஆலம் சொல்லி ஒரு சிறப்பாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இதுதான் ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கும். அதுதான் இஸ்முல் ஆலம்ங்கிறது. மகத்தான பேர், அல்லாஹ்வுடைய மகத்தான பேர் அது. அப்போ வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்து இதை வந்து பாடத்தில் வந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இதை தான் வந்து இதெல்லாம் நமக்கு கிடையாது, இது கிடையாதனால இது வந்து பெரியார்கள் வந்து சொல்கிற நம்ம கேட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ இந்த விஷயத்தை தான் இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஜமாத்துடைய கொள்கை. அப்படின்னா இவங்கள தீமையில் வந்து திளைச்சிருக்கிறாங்க.
இந்த புக்கில் வந்து அப்படி அடிப்படை அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கே மாற்றமான விஷயம் நிறைய இருக்குது. அப்போ அந்த மாற்றமான விஷயம் நியாயப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் பேசுவாங்க. அது எல்லா இடங்கள்லையும் எல்லா ஜமாத்திலும் எல்லா மதத்திலையும் உள்ளது தான் அது. அதாவது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் போது நியாயப்படுத்த முடியுமா, ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நியாயப்படுத்த முடியும். அந்த வேலையை தான் தப்லீக் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே திக்ரின் சிறப்புகளை பக்கம் 645 சூஃபியாக்களுக்கு வந்து கஷ்ஃபு, அது ஞானப்பார்வை, அகப்பார்வை அப்படிங்க இது இருக்குது. அது முஜாதா என்னும் ஆத்மார்த்த பயிற்சி தான் கிடைத்திருக்கிறது. இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா கஷ்ஃபு அப்படிங்கிற அகப்பார்வை ஞான திருஷ்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் ஞானவாளர்கள் இடத்துல இந்த கஷ்ஃபுன் ஞானம் ஒருவரின் பரிபூரத்தன்மைக்கு ஆதாரமாகவோ அல்லாவின் நெருக்கத்தை பெற தகுதியானதாகவோ கருதப்படுவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்கிறத கேட்டு நடந்தால் போதுமான சொர்க்கம் கிடைச்சிரும். இது அடிப்படை. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கஷ்ஃபு ஞானப்பார்வை இது இந்த பெரியாருக்கு இருக்குது. கண்ணை மூடிட்டு பார்த்தோன்னா நம்ம செவுத்துக்கு அப்புறம் நடக்கிறது தெரியும், அந்த மலைக்கு அப்புறம் நடக்கிறது தெரியும், அந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தெரியும். அப்படிப்பட்ட பெரியார் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பயிற்சினால் இதுக்கு என்ன பயிற்சி, ரசூல் என்ன பயிற்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி இதுக்கு எடுத்து காட்டணும்ல. கஷ்ஃபு அப்படிங்கிற வந்து ஞான திருஷ்டி, அதே மாதிரி அகப்பார்வை இது கிடைப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு அபூபக்கர் சித்திக்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்களா? அவங்கள அந்த மாதிரி வந்து ஞானம் இருந்திருக்குதா? உமர்லையும் குறித்து சில கட்டுக்கதைகள் பேசுவாங்க. ஏன்னா கட்டுக்கதையில் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு செய்தி எடுக்க வேண்டியது, மலைக்கு பின்னாடி வந்து நடந்துட்டு இருந்த விஷயத்தை உமர் இங்கேருந்து பார்த்து சொன்னாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுறது. அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில விஷயம் அறிவித்து கொடுத்துருப்பான், அதை வச்சு பேசுவாங்க. மோத்தா போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து சொன்னாங்க, மதீனாலேருந்து சொன்னாங்க. இப்போ இவர் கையில் வந்து கொடி இருக்குது, இவர் மௌத்தா போயிட்டார், அப்துல்லா பின் ரவாஹா மௌத்தா போயிட்டாங்க, ஜைதோ மௌத்தா, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னாங்க. அங்கே ஒரு தேவை இருந்துச்சு, மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு, அல்லாவோட தொடர்பில் இருந்தாங்க, வகியோட தொடர்பில் இருந்தாங்க, அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன் நபிக்கு இல்லையா அப்படிங்கும்போது இவங்க வந்து இதையும் சொல்லிக்கிறாங்க. ஆய்வாளர்கள் ஞானவாளர்கள் எடுத்து இந்த கஷ்ஃபுன் பார்வை வந்து ஒருவோட பரிபூரணத்தன்மைக்கு ஆதாரம் ஆகாது, இதையும் சொல்லிக்குவாங்க. சொல்லிக்கிட்டு இந்த கஷ்ஃபுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம், இது வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. இது வந்து மார்க்கத்தில் வந்து இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த தப்லீகில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரதானமாக இவங்களுக்கு வேத புக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நடைமுறை, இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், இந்த மாதிரி கற்பனை கதைகள், பெரியாருடைய சம்பவங்களை படிச்சுட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்குன்னு சொல்கிறது வந்து முழுமை பெறுமானா ஒருபோதும் முழுமை பெறாது. இந்த புக்கை தூக்கி வச்சுட்டு குரானை எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் இவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி புக்கை வந்து நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு குரானை படிக்கூடிய அந்த நல்ல விஷயத்துக்கு வரணும்.